ஜனநாயகன் படத்தில் இலியாஸ் என்ற கதாபாத்திரத்தில் தலைவருக்காக எனது உயிரை தியாகம் செய்யக்கூடிய கேரக்டரில் நடித்துள்ளேன் என்று மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் பெருமிதம் கொண்டார். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை தாசிம் பிவி அப்துல் காதர் மகளிர் கல்லூரியில் மீன்வளத்துறை மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சராக பதவியேற்ற ஸ்ரீநாத்திற்கு வரவேற்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. சீதகாதி அறக்கட்டளை மேனேஜிங் டிரஸ்டி அகமது புகாரி முன்னிலை வகித்தார். கீழக்கரை உஷ்வந்துன் ஹசானா முஸ்லிம் சங்க தலைவர் முஜிபுர் ரஹ்மான் மற்றும் தொழிலதிபர் ஆதில் ஜுனைது உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலத்தெரு தொழிலதிபர் ரிபாய் அனைவரையும் வரவேற்றார். இதில் மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் கலந்து கொண்டு உரையாற்றினார். முசல்மான்கள் செய்யும் பிரியாணி மிகவும் சுவையாக இருக்கும், நானும் தளபதி தமிழக முதல்வர் விஜயும் விரும்பி சாப்பிடுவோம் என்றும், முதல்வர் விஜய் நடித்த ஜனநாயக திரைப்படம் திரையரங்குகளில் ஜூலை 23 ரிலீஸ் ஆகிறது. ரசிகர்களாகிய உங்களைப் போலவே நானும் ஆவலுடன் திரைப்படத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறேன். அந்த படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளேன். ஜனநாயகன் படத்தில் இலியாஸ் என்ற கதாபாத்திரத்தில் தலைவருக்காக, என்னுடைய நண்பருக்காக எனது உயிரை தியாகம் செய்யக்கூடிய கேரக்டரில் நடித்துள்ளேன். அந்த கேரக்டரில் நடிப்பதற்காக அதிக சிரத்தை எடுத்து ஒரு முஸ்லிம் போல நடித்துள்ளேன் என்று பேசினார். இதனைத் தொடர்ந்து சாயல்குடி அருகே ரோச்மான் நகர் மீன் இறங்கு தள மேம்பாட்டு பணிகள் மற்றும் மூக்கையூர் மீன்பிடி துறைமுக தளத்தை அமைச்சர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கீழக்கரையில் நடந்த நிகழ்ச்சியில் சுமையா தாவூத், ரிபாய் காக்கா, கீழக்கரை டவுன் ஹாஜி காதர் பக்ஸ், கீழக்கரை தாசிம் பிவி அப்துல் காதர் கல்லூரி துணை பொதுச் செயலாளர் தாவூத் கான், சென்னை இவி சம்பத், சென்னை பிரபல தொழிலதிபர் கிஷோர், முஸ்லிம் லீக் நைனா முகமது, தாவேகா மாவட்ட செயலாளர் மலர்வெளி ஜெயபாலா, நகரச் செயலாளர் ஆசிக் ரகுமான் உள்ளிட்ட உஸ்வத் ஹசானா நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு வரவேற்றனர்.
பேசுகிறேன். இந்த சம்பத் அண்ணனை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண என்னுடைய கசன் பிரேமுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. இப்படி ஒரு அன்பு அண்ணன் எனக்கு கிடைச்சதுக்கு அவர் தான் காரணம். ஸோ அவர் மூலமா இங்க அண்ணன் புகாரி, அண்ணன் அபித் இவங்களோட அன்பான அழைப்பு ஏற்று உங்க எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மாவட்ட செயலாளர் மலர்விழி, இன்னொரு மாவட்ட செயலாளர் சாம், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். அப்புறம் மேடையில் உட்கார்ந்துருக்கு அனைவருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். ஏன்னா அவர்களே இவர்களே அப்படின்னா இப்போ சுட சுட பிரியாணி நம்ம சாப்பிட முடியாது மத்தியானத்துக்கு, அப்புறம் அது நைட் டின்னருக்கு தான் சாப்பிட முடியும். அதனால ஷார்ப்பாக மேடையில் இருக்க எல்லாத்துக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்களை சொல்லிடுறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் கீழக்கரையில் உங்களை வந்து பார்த்ததுல. நான் அடிக்கடி கிராஸ் பண்ணி போயிருக்கேன். பட் இதுதான் ஒரு அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே இன்னைக்கு இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான இந்த டேல உங்கள் எல்லாத்தையும் விசிட் பண்ணுறதுக்கு முக்கியமாக கல்லூரி மாணவர்கள், அதுக்கப்புறம் உங்களோட ஃபேக்கல்ட்டி, ப்ளஸ் 12 மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களோட ஃபேக்கல்ட்டி எல்லாரையும் பார்க்கறதுல மிகுந்த சந்தோஷம். எல்லாரும் நினைப்பாங்க நான் சென்னைக்காரன், தூத்துக்குடியை சார்ந்தவன், மண்ணின் மைந்தன், ஒரு மீனவன். நான் ஆக்சுவலாக இங்கே கீழக்கரையில் நினைக்கிறேன்னா இல்லை சென்னையில் எக்மோரில் நுங்கப்பாக்கத்தில் நினைக்கிறேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு டவுட்டு. ஏன்னா இங்கே பார்த்தாலும் அண்ணன்கள் வந்து லோயலா காலேஜில் படித்தவங்க, நம்ம உங்களுக்கு சீனியர் 81, 82 பாஸ் அவுட் அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தா திடீர்னு எனக்கு ஒரு ஷாக்கு. என் கூட எக்மோரில் ஸ்கூல் மேட் என்னோட கிளாஸ்மேட் மஃபாஸ் இல்லை அவர் இருக்காரு. இத்தனை வருஷம் கழிச்சு ஸ்கூலுக்கு அப்புறம் அவர் இப்போ தான் பார்க்குறேன். எனக்கு இந்த ஊர் தான் அப்பா அப்படின்றப்ப பெரிய சந்தோஷம். இன்னொரு பெரிய சந்தோஷம் உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே என்ன அப்படின்னா, நம்மளுடைய வெற்றி தலைவருடைய ஜனநாயகன் படம் வர 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். எல்லாருமே ஆவலாக காத்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி தான் நானும் ஆவலாக காத்துட்டு இருக்கிறேன். அந்த படத்துல ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருக்கிறேன். அந்த படத்துல என்னோட கேரக்டர் ஒரு முசல்மானா வர்றேன். என்னோட பேர் அதுல இலியாஸ். தலைவருக்காக என்னுடைய உயிரை தியாகம் பண்ற மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர். நண்பருக்காக அந்த படத்துல அந்த கேரக்டர் ரொம்ப இயல்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவ்வளோ சீரியா என்னோட லுக்கிங் இந்த லுக்கில் தான் இருப்பேன். இதே மாதிரியான கேரக்டர் என்னன்னா நெத்தியில ஒரு சின்ன கருப்பு இருக்கும், நமாஸ் நிறைய பண்ண மாதிரி. அதே மாதிரி ஒரு புல்லா போட்டிருப்பேன், இதே லுக்கில் தான் இருப்பேன். அதுல நான் குரான் படிக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் நமாஸ் பண்ற மாதிரி நிறைய காட்சிகள் இருக்காங்க. அதுக்கெல்லாம் பிராக்டிஸ் எடுத்து பக்காவா ஒரு இஸ்லாத்தவன் எப்படி வந்து செய்வானோ அதே மாதிரி நான் பண்றேன். உங்க அளவுக்கு இருந்தாலும் ஓரளவுக்கு பண்ணுவேன். ஸோ அது கேம் அன் இம்மென்ஸ் ப்ரெஷர். நான் ரொம்ப 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 சந்தோஷம். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்ல தலைவருக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்யறத ஒரு நண்பன் கேரக்டர்ல பண்ணதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. நான் ஒரு வாட்டி தலைவர்கிட்ட சொன்னேன், அவரை நான் மாப்பூர் கூப்பிடுவேன். அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன், யூஆர் ரியலி கிரேட். ஏதாவது அவர் டான்ஸ் பண்ணுறதோ ஃபைட் பண்ணுறதோ ஒரு படத்துல சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறது, ஒரு படம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ரியலி கிரேட் பண்ணுறது அப்படின்னு. அப்போ அவர் ஒரு விஷயம் தான் சொல்லுவார், நான் கிரேட் இல்லை, என்னை படைச்ச அந்த ஆண்டவன் தான் கிரேட் அப்படின்பார். ஸோ கடவுள் எந்த வடிவமாக இருந்தாலும் இப்போ நான் அதனால என்ன, அதாவது தூத்துக்குடியில் போய் நான் கண்டெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கும் போது என்னை ரொம்ப ஒரு டிமார்கனைஸ் பண்ணாங்க, ஒரு டிஸ்கரேஜ் பண்ணாங்க. நீ எப்படி அந்த ஊரில் போய் சவுத்தில் போய் எப்படி நீ ஜெயிக்க முடியும், அது டிஎம்கேவோட கோட்டை அப்படின்னு சொல்லி.
ஆனா என் மக்கள் மேல வந்து நான் நம்பிக்கை வச்சு நான் இங்க வந்தேன். தென் மாவட்ட மக்கள் மேல நான் வந்து நம்பிக்கை வச்சு வந்தேன். என்னை வந்து ஜெயிக்க வச்சாங்க. அவங்க எப்படி ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, உன்னை யாரு நீ வந்து தூத்துக்குடிக்காரன் எப்படி அவங்களுக்கு தெரியும், ஒரு ஐயர் பையன் நினைச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் எல்லாருக்குமானவன், நான் பொதுவானவன். சிலுவை போட்டா நான் கிறிஸ்துவன், குல்லா போட்டா நான் ஒரு முசல்மான், பட்டம் போட்டா நான் ஒரு இந்து. நான் எல்லாருக்குமானவன். என்னை விட்டு கொடுக்காம என்னை ஜெயித்தவங்களுக்கு நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு ஒண்ணு இது புதுசு இல்லை. காக்கா அப்படின்னு சொல்றது கூப்பிடுறது, சாச்சா அப்படின்னு சொல்றது கூப்பிடுறது, சின்னையா அப்படின்னு சொல்றது, அதெல்லாம் நான் சின்ன வயசுல பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் சென்னைக்கு போன உடனே மறந்துட்டேன். பட் இப்ப மறுபடியும் இங்க தூத்துக்குடி பொறுப்பு அமைச்சரா வந்ததுக்கு அப்புறம், தூத்துக்குடிக்கு வந்ததுக்கு அப்புறம் இது எல்லாமே நான் டெய்லி பேசிஸ் கேட்டுட்டு இருக்கேன். உங்கள ஒருத்தன் அடிக்கடி கீழக்கரை வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். வந்து என்னோட சகோதரர்களை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்க உங்களுக்கு மீன் சாப்பாடு கொடுக்கறதும், நீங்க எங்களுக்கு பிரியாணி கொடுக்கறதும் புதுசு இல்லை. இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய இஸ்லாத்தவர்களுடைய ஒற்றுமையும் அன்பும் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். எஸ்பெஷலி புகாரியோட பிரியாணி. நான் சின்ன வயசுல எனக்கு வந்து பெரிய ருசியே சுவையே அந்த பிரியாணி தான். ஸோ முஸ்லிம் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய வெற்றி முதல்வருக்கும் அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரோட ஃபேவரட் ஃபுட் அது. ஸோ இப்படி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. அது மாதிரி எங்கள் சகோதரர்கள் சில கோரிக்கைகளையும் வச்சிருக்காங்க. கண்டிப்பா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற்றப்படும். நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்ல, I will look into all your petitions and definitely get a remedy for it. இது எங்களோட கடமை. அண்ணன் ஒரு விஷயம் சொன்னாங்க, போதை இல்லாத ஒரு சொர்க்க பூமியா தமிழ்நாடு இருக்கணும். அந்த மாதிரி மகளிருடைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம், அவசியம், தேவை. அது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னாங்க. எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியில எப்பவுமே பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே நல்லா இருப்போம். அவங்க மட்டும் கிடையாது, தலைவர் சொல்ற மாதிரி நாம எல்லாருமே நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லாவே நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். நன்றி நன்றி நன்றி.